சார் வணக்கம். வணக்கம். எப்போதும் போல உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. வைகோவோட நடைபயணம் ஜனவரி 2ஆம் தேதி திருச்சியில ஆரம்பிச்சு அவர் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 6000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட அவர் நடந்திருக்காருன்ற அவருடைய வரலாறுலாம் எடுத்து போடுறாங்க. அவர் எந்த காலத்துல இருந்து நடைபயணம் ஆரம்பிச்சாரு, இது வந்து சமத்துவ நடைபயணம் அப்படின்ற ஒரு பெயர்ல ஆரம்பிக்கிறாங்க. பட் வந்து முக்கிய ஒரு கொள்கையா அதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுவிலக்கு. மதுக்கு எதிராக தான் நிறைய வருஷம் அவர் வந்து இந்த நடைபயணம்லாம் எடுத்திருக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? வைகோவோட இந்த நடைபயணம் வந்து இது இல்ல முதல்ல திமுக எதிர்த்து கலைஞரை எதிர்த்து தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு, அவங்க எடுத்துட்டு வந்து அப்போ அதே மாதிரிதான் அவர் என்ன பண்றாருன்னா அங்கேயே நடந்து வராரு, சென்னையில வந்து முடிக்கிறாரு. அந்த சென்னையில முடிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த அன்றைய காலகட்டத்தில் இருந்த எந்த சேனலும் அவர் பார்க்கவே இல்லை. அப்போ அவருக்கு விஜய் டிவி தான். விஜய் டிவி என்பது செய்தி சேனல், இன்னைக்கு கூட செய்தி சொல்ல மாட்டாங்க, ஒரு டிவி மட்டும்தான் சேனல், என்டர்டைன்மெண்ட் தான். அவங்க அவருடைய பின்னாடி எல்லாமே லைவா கொண்டு வந்து பண்ணாங்க. ஸோ இப்படி விஜய் டிவி மட்டும் எப்படி வருது அப்படின்னு ஒரு பெரிய ஆச்சரியம் எனக்கு. அது ரொம்ப உள்ளுக்குள்ள போய் பார்த்து பண்ணேன்னா அந்த விஜய் டிவி அந்த காலகட்டத்தில் இப்ப கிடையாது, இப்ப எல்லா மேனேஜ்மெண்ட் மாறிச்சு. அப்போ ஒரு ஹாங்காங்ல உள்ள சீனா கம்பெனி தான் அந்த விஜய் டிவி ஆரம்பிக்குது இந்தியாவில். அந்த ஹாங்காங்ல உள்ள அந்த சீன அதிபர் எப்படி இவர் வந்து இந்த இதுவே தொடர முடியும், ஸோ எதுக்காக இவங்க கொடுக்குறாங்க சீன அதிபருக்கும் இந்த டிவி சேனலுக்கும் வைகோவோட நடைபயணத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்ச பின்னாடிதான் ஒரு உண்மை தெரிஞ்சது. என்னன்னா அவர்கள் வந்து நம்ம பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய பணம் எல்லாத்தையும் எல்லா நாடுகள்லயும் இருந்தாரு. ஏன்னா அவருக்கு யூரோப்பியன் யூனியன் தான் நிறைய கொடுத்தாங்க பணம், அந்த அகதிகள் சீரமைப்பு நிறைய விஷயங்களுக்கு கொடுத்தாங்க. அப்ப அடுத்து இவர் என்ன செய்யறாரு, எல்லா நிறுவனங்களிலும் ஒரு போடுற மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது, அப்பதான் பிரச்சனை இல்லை அப்ப நடக்கும்போது, அப்போ விஜய் டிவியே ஒரு சைனா மூலம் கொண்டு வராரு. அவர் சொல்லிதான் விஜய் டிவி இவரோட எல்லாமே கொண்டு வராங்க, ஃபுல்லா கொண்டு வந்து ஒரு பெரிய எழுச்சியை உருவாக்குனாங்க. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. விஜய்க்கு இன்னைக்கு திரளும் கூட்டம் மாதிரி அன்னைக்கு வைகோவுக்கு திரண்டது. எல்லாரும் வைகோவை ஒரு பெரிய ஆச்சரியக்கூடியதோடு இவர் தான் நமக்கு விடிவுகாலம் கொடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி நிறைய கூட்டங்கள் நிறைய வந்து சென்னையெல்லாம் நிறைய விஷயம் நடந்தது. ஆனா அவர் என்ன பண்ணாரு, வந்து முடிஞ்ச உடனே அந்த வெற்றிக்கனியை சுவைக்க முடியாது. ஏன்னா இந்திய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்லாம் சொன்னாரு, எங்க அப்பாவை கொலை பண்றதுக்கு இவர் சரி பண்றாருன்னு சொன்னாரு. அப்புறம் அது பூதாகரமா வெடிச்சது. கடைசியில கலைஞரே சொன்னார், என்னை கொலை செய்ய வந்த நோக்கதான் நம்ம வைகோ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் கொஞ்சம் தூரம் போயிடுச்சு மக்கள் மனதில். இப்ப கலைஞர் ரொம்ப பெரிய ஒரு பொலிட்டிஷியன், இவரை போய் இவர் கொலை பண்ண போனாரா அப்படின்னு எல்லாம் நம்பக்கூடிய தருணத்தில் தான் அனாதையாக அவர் விடப்பட்டாரு வைகோ. அது அந்த டைம்ல. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை என்னாச்சுன்னா ஜெயலலிதாவை எதிர்த்து மதுக்கடைகளை ஒழிக்க வேண்டும்னு ஒரு பெரிய இது பண்ணாரு. அப்போ மக்கள் ஓகே திரும்பி பார்த்தாங்க வைகோ ஏதோ செய்யப்படுறாரு. அப்போ ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, எல்லா மதிமுக காரனையும் நைட்டா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் என்னன்னா இவர் கலிங்கப்பட்டியில ஒரு மதுக்கடை முன்னால நடத்தப்படாருன்னா கலிங்கப்பட்டியில ஒரு ஆம்பளை கூட கிடையாது, எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிச்சு அந்த அதிமுக ஜெயலலிதாவோட ஆட்சியில. ஆனா என்ன நடந்ததுன்னா கலிங்கப்பட்டியில வைகோவோட தாயார் அந்த இது மதுக்கடைக்கு முன்னால போய் பெரிய பிரச்சனை ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. ஒரு 50 பெண்களை கூட்டிட்டு போனாங்க, நம்மளே கிடையாது அங்க. ஸோ இது மாதிரிலாம் ஒரு நல்ல விஷயத்துக்கெல்லாம் வைகோ வருவாரு. ஆனா திடீர்னு பார்த்தா நம்பகத்தன்மை இல்லாம அவருடைய இலக்கு தான் என்ன, அரசியலா பணமா அப்படின்னு ஒரு இலக்கு இல்லாத ஒரு அரசியல்வாதியா நடந்து கொண்டிருக்கிறார். ஊடகத்துல அதிகமா நம்ம முதலமைச்சரை பத்தி விமர்சித்தவர் இவரு தான். இவரை பத்தி விமர்சிக்காத ஒரு பெரிய விஷயமே இல்லை, நிறைய விமர்சித்திருக்காரு. கலைஞரை பத்தி கூட சொன்னார். இப்ப பிரபாகரனுடைய அம்மா இங்க வந்தாங்க, அப்ப வரும்போது சென்னை ஏர்போர்ட்ல கலைஞரை விடல. தாய்க்குளம் அது இதுன்னு சொல்றவங்க அந்த ஒரு ஹியூமனிட்டேரியன் இது நீங்க எங்க போனாலும் சரி, நம்மளுடைய எதிராளி நாடு. இப்ப பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல ஒரு குழந்தைக்கு வந்து கண்ணு போயிடுச்சு, அந்த கண்ணை கொண்டு வந்து ஒரு தமிழன் கொடுக்கலாம் ஒரு இதுல. அந்த அளவுக்கு நம்ம ஹியூமனிட்டேரியன் அந்த மனித உரிமைகளை நம்ம காப்பதில் பெரிய ஆளுங்க தமிழ்நாட்டுல உள்ள இன்னைக்கு பாத்தீங்களா. அன்னைக்கு அது மாதிரியான ஒரு சூழ்நிலை கலைஞரை மனசு இரும்பு மனசோட ஒரு வயசானவங்க இங்க வந்திருக்காங்க. வந்தப்போ அவர் திருப்பி அனுப்புறாரு. என்னதான் ஏன்னா அவங்க கிட்ட மத்திய சர்க்கார் இருந்தது, சோனியாவோட இதுல இருந்தது, ஆனா ஒண்ணுமே திருப்பி அனுப்பாங்க. ஆனா வைகோ அன்னைக்கு நல்லா சொன்னாரு, கலைஞரை பத்தியும் அந்த அந்த திமுகவுடைய பாலிசியை பத்தி நிறைய சொன்னாரு. அப்ப நாம நினைச்சோம் ஓகே பரவாயில்ல எல்லாம் வரான்னு பார்த்தா இவர் என்ன பண்ணாரு, அப்புறம் மக்கள் நல கூட்டணிக்கு போறாரு, திரும்பி அங்கேயே திமுக கூடவே அவர் போயிட்டாரு.
அதனால அவர் வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் எதற்காக வாழ வேண்டும். ஒரு மனிதனுக்கு இவ்வளவு வயசு வந்துச்சுன்னா நாட்டுக்காக வாழணும். எல்லா நாடுகளும் போதித்தது அப்படிதான். வர சிங்கப்பூருடைய லீக் அவர் என்ன பண்ணார், கடைசி காலத்துல அவர் நாட்டுக்காகவே வாழ்ந்தாரு. பிரைம் மினிஸ்டர் சாவர வரைக்கும் அவர் தான் இருந்திருப்பார். ஆனா அவர் என்ன செய்ய, எனக்கு வேண்டாம், நான் வந்து நாட்டு கட்டமைக்க போனா அது மாதிரியான ஒரு அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டுல வரணும். அது வந்து வரல. வைகோ வந்து நம்பகத்தன்மை இல்லை. அவரு முழுக்க முழுக்க ஏதோ ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக, அரசியல் ஆதாயம்னா இப்ப வந்தாருன்னா அவங்களுக்கு சீட்டு கொடுக்குற ஐடியா இருக்காது. ஏன்னா இப்போ திமுகவுல விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸ் போக போகுது அந்த திமுக கூட்டணியில இருந்து. இப்ப விடுதலை சிறுத்தைகள் நிறைய கேட்கிறாங்க, கம்யூனிஸ்ட்கள் நிறைய கேட்கிறாங்க, சீட்டு எங்களுக்கு கொடுங்க, அதிகார பகிர்வு கொடுங்க அப்படின்னு. இப்போ இவரை வச்சுதான் அது ஒரு பொம்மை. வைகோ என்பவர் ஒரு பொம்மை. அப்ப அவரை வச்சு ஒரு அடுத்த அரசியல் சதுரங்கம் திமுக நடத்துது. ஏன்னா எனக்கு பெரிய இது இருக்கு, நீங்கெல்லாம் வேணாம், அந்த மாதிரி ஒரு மற்ற அரசியல்வாதிகளுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் ஒரு ஜெர்க்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் இவங்க பண்றாங்க. அதே மாதிரி செல்வ பெருந்தகை, அப்புறம் அந்த இவங்க ஜோதிமணி, இவங்கெல்லாம் வந்து இந்த பக்கம் வராங்க, திமுக பக்கம் வராங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது வைகோ ஒரு அரசியல் வியாபாரி தானே தவிர இந்த அரசியல் தமிழ்நாட்டுக்காகவும் இல்ல வேற அரசியல் இந்திய நாட்டுக்காகவும் இவர் வந்து இவரால் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு தன் சுயநலத்துக்காக, தன் மகனுக்காக, தன் குடும்பத்துக்காக வாழும் ஒரு மனிதன் தான் வைகோ என்பதுதான் என்னுடைய அந்த அவர் அரசியல் பயணத்தை பார்த்தபோது கிடைத்த உண்மை. மதுவுக்கு எதிராக நடைபயணம், இது எப்படி பாக்குறீங்க? முதல்ல மதுன்னு சொன்னாரு, இப்ப மது இல்ல சமத்துவம் மாத்திட்டாரு. சோ இதெல்லாம் வந்து ஒரு நிலைப்பாடு இருக்கலாமா? அப்படின்னா உங்களுடைய ஐடியா தான் என்ன? ஒரு நல்ல பார்லிமெண்டேரியன் தெரியுமா? வைகோ வந்து நல்ல பார்லிமெண்டேரியன். வாஜ்பாய்க்கு அதிக தொடர்பு உள்ளவர் நம்ம வைகோ அந்த காலத்துல. ஏன்னா ஒரு நல்ல நாட்டுக்கு நடப்பு இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்காரு. இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை விட ஆழ்ந்த அறிவும் ஆழ்ந்த நாலேஜும் இந்திய இறையாண்மை எல்லாமே தெரிஞ்ச ஒரு மனுஷன் வைகோ. இன்னைக்கு இப்படி போய் தன்னுடைய பிள்ளையை நிலைநிறுத்த இந்த மாதிரி போய் அறமானம் வச்சுட்டாரு அவருடைய இதுன்னு தான் நான் நினைக்கிறேன். மதுதான், மதுவால இன்னைக்கு தமிழ்நாடு பாருங்க கேடு கட்டு போச்சு மதுவால. நீங்க எல்லாமே மது தயாரிப்பது அது கிடையாது, சுகர் கேன்ல வந்துச்சு. இப்ப பீர் எப்படி தயாரிப்பான், பிராண்டி எப்படி, ஒயின் எப்படி, இப்ப அந்த இதெல்லாம் எடுத்துட்டு ஒன்லி ஒரு டேப்லெட் லெவலுக்கு வந்துச்சு. என்ன நடக்கும் இன்னைக்கு போய் பாருங்க. இதுக்கு முன்னாடி கிட்னி தான் அஃபெக்ட் ஆச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க கல்லீரல் போயிடுது. முதல்ல இது கிட்னிக்காக இருந்ததோ இன்னைக்கு அந்த மாதிரி கல்லீரல் காணும். எல்லா இளைஞர்கள் அதே மாதிரி இப்ப நீங்க பாக்குறீங்க. ஏன் வடநாட்டுக்காரன் வரோம்னா அந்த பர்த் ரேட் குறைஞ்சு போச்சு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மதுவினுடைய அடுத்த தாக்கம் பாருங்க. எல்லா பசங்களும் யாருமே கண்ட்ரோல் இல்ல. தன்னுடைய மகன் அப்பா அம்மாவுக்கு கண்ட்ரோல்ல இல்லை, அவன் வெளியிலையும் கண்ட்ரோல்ல, தண்ணி அடிக்கிறான், எல்லாமே போதை சொல்றான். இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இதை விட கொடுமை என்னன்னா முதலமைச்சர் வந்து இதுக்கு முன்னாடி சொன்னார், போதை இல்லாம இருங்க இளைஞர்களே அப்படின்னு சொன்னாரு. 62 கோடி ரூபாய் அந்த இது விளம்பரத்துக்கு செலவு பண்ணிடுறாரு. 62 கோடி ரூபாய் எங்க கிட்ட அந்த ஆர்டிஐ வச்சிருக்கோம். எதுக்கு நீங்க போறீங்க? அப்ப நீங்க சொன்னதுன்னா அப்ப டாஸ்மாக்ல என்ன டானிக்கா விற்கிறான் சொல்லுங்க. 12 மணிக்கு போனா அங்கதான் போய் இருக்கலாம். எல்லா இளைஞர்களையும் கெடுத்துறீங்க, தமிழ்நாடே நாசமாயிடுச்சு. அப்ப கூட ஏன் நீங்க போடல? அதுக்கப்புறம் நம்ம டாட்டாலாம் வந்து பார்த்தாங்க. ஏன்னா டாட்டாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வேலை செய்றாங்க, நிறைய புத்திசாலிகள் இருக்கும். ஒரு மாநிலம் உணர்ந்த ஒரே ஆளுனா டாட்டா. அவரு ஒரு ஐடியா சொன்னாரு. சரி நீ மதுக்கடைகளை மூட முடியாதுன்னு சொல்றல, ஓகே, அதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சுக்கோ. அப்ப சிஸ்டம் வச்சுன்னா யாரு எங்க வாங்குறான் என்ன போறான் அதெல்லாம் தெரியும். அதே மாதிரி ஒருத்தன் வந்து ஒரு 10,000 ரூபாய் 20,000 குடிக்கிறான்னா அவன் ஏழைகள் லிஸ்ட்ல கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டா மனதளவில் அவன் வந்து டார்ச்சர் பண்ண போறான். இதுல இருந்து மீள முடியும் என்பதை டாடா சொன்னார். இதெல்லாம் விட்டுட்டீங்க, நீங்க மது பின்னாலே இருக்கீங்க. அப்புறம் அவர் மதுவுக்கு ஒழிப்புன்னு ஆரம்பிச்சவர் சமத்துவத்துல கொண்டு போய் வச்சாரு. ஸோ காம்ப்ரமைஸ் நம்ம வைகோவோட இது வந்து காம்ப்ரமைஸா பண்ணிட்டாரு. ஆனா அவருடைய இத்தனை வருடங்கள் நடந்து வந்த அந்த அரசியல் பாதைக்கு சரியான இதுவே இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து.